வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. அந்த டவுட்டுக்காக தான் இந்த வீடியோ. சப்போஸ் புதுசாக பழகிற மெக்கானிக்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டவுட் இருக்கும். இந்த வீடியோவை பார்த்து எதனால் சந்தேகமாக இருந்தால் தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் கடைக்கு ஒரு டிவி வரும். அந்த டிவியில் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்கும். எப்படின்னா சவுண்டு கேட்கும், படம் வராது. ஆனால் நம்ம பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது படம் தெரியும், பேக்லைட் எரியும். அதே மதர் போர்டில் கனெக்ஷன் கொடுக்கும்போது பேக்லைட் எரியாது, படம் தெரியாது, சவுண்டு மட்டும் கேட்கும். இது என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பாக நிறைய பேர் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா இந்த தப்பு பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டிவியை கைட்டி பார்க்காம அப்படியே பேக்கில் டிரைவர் மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்படி ரெடி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக ஒரு 10 நாள் 15 நாள் தான் ஓடும், ரிப்பீட் வரும். இதுமாதிரி ஃபால்ட் இருந்தாக்கா கண்டிப்பாக டிஸ்பிளே கைட்டி ஓரமாக வச்சுட்டு பேக்லைட்டை செக் பண்ணணும். இப்போ போர்டில் போடும்போது அது ஒரு இன்வெர்ட்டர் மெத்தட் தான். இன்வெர்ட்டரில் லோ வோல்ட் இருந்தாலும் இல்லை ஹை வோல்ட் இருந்தாலும் இல்லை ஷார்ட் இருந்தாலும் இன்வெர்ட்டர் உடனே ஆஃப் ஆகிடும். அதனால் பேக்லைட் எரியாது. இப்போ நம்ம டெஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பேக்லைட் எரியும். ஆனால் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அதில் 2 லைட் எரியாது, இல்லை 3 லைட் எரியாது, இல்லை ஒரு ஸ்டிப் எரியும், இல்லை 2 ஸ்டிப் எரியாது போய்டும். இப்போ நான் இந்த டிவியில் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ எனக்கு ஒரு டிவி இப்போ இந்த மதர் போர்டில் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட 60 வோல்ட்டு 70 வோல்ட்டு 40 வோல்ட் கரெக்டாக இருக்குது. அப்போ மதர் போர்டில் பேக்லைட் போகிற சப்ளை பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆனால் பேக்லைட்டு லைன் கொடுக்கும்போது மட்டும் வேலை செய்யாது. ஏன்னா சப்போஸ் பேக்லைட் ஒழுங்காக எரியலனாக்கா இது ரிப்பீட் வந்துடும். இதே நம்ம டெஸ்ட்டில் வைக்கும்போது கரெக்டாக படமும் தெரியும், படமும் வந்துடும், பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணுறேன். ஆனால் படம்லாம் கரெக்டாக ஓடும், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் போர்டில் கொடுக்கும்போது மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பிளிங்க், சில டிவியில் பிளிங்க் ஆகும், சில டிவியில் பிளிங்கே ஆகாது. ஆனால் பேக்லைட் மட்டும் எரியாது. இந்த ப்ராப்ளத்துக்கு நிறைய பேர் குழம்புறாங்க. இது நம்ம கஷ்டப்படாமல் டைரெக்டாக நம்ம டிஸ்பிளே கைட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டிப்பாக செக் பண்ணலாம் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பேக்லைட் பார்க்கும்போது கரெக்டாக எல்லா சப்ளையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, பேக்லைட்டும் எரியுது. நம்ம இப்போ நான் செக்கிங் பண்ணுற பாருங்கள், படமும் கரெக்டாக தெரியும், சவுண்டு கேட்கும், எல்லாமே இருக்கும். இது ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா பேக்லைட் தான் ஃபால்ட்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சில பேர் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே பேக்லைட் டிரைவர் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. அதுமாதிரி தப்பு பண்ணாதீங்க. இப்போ இந்த டிவியை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், ஒரு லைன் எரியுது, ஒரு லைனில் சுத்தமாக எரியல. இதில் ஒரு 3 லைட் எரியுது, அதில் ஒரு 2 லைட் எரியுது. இதுதான் இப்போ நம்ம டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்டர் ஆகி வெளிச்சம் வர தெரியும். ஆனால் இதில் ஃபுல் லைட் எரியாது. இதுதான் காரணம். இதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுல் லைட்டு மொத்தம் 3 ஸ்ட்ரிப்பும் வாங்கி ரெடி பண்ணணும். சில பேர் ஒரு ஸ்ட்ரிப்பு மாற்றுவாங்க, இல்லை அந்த பல்பு மாற்றுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம காசு செலவுனாலும் பரவாயில்ல, 3 ஸ்ட்ரிப்பு மாற்றினா தான் உங்களுக்கு ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷமாக கரெக்டாக வரும். நான் இந்த டிவியில் தனியாக மாற்றலை, செட்டாக தான் மாற்றிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக படம் வந்துடும். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இது மாதிரி ஒரு வீடியோ பார்க்குறவங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.